நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. 1 தீமோத்தேயு 6:6-12 முடிய. இறைப்பற்று பெரும் ஆதாயம் தருவதுதான், ஆனால் மன நிறை உள்ளவர்களுக்கே தரும். உலகத்திற்கு நாம் எதையும் கொண்டு வந்ததில்லை, உலகத்தை விட்டு எதையும் கொண்டு போகவும் முடியாது. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மன நிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் விழுந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருள் ஆசையே எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர். அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறந்து திரிந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வரவித்துக் கொள்கிறார்கள். கடவுளின் மனிதனாகிய நீ இவற்றிலிருந்து தப்பி ஓடு. நீதி, இறைப்பற்று, நம்பிக்கை, மன உறுதி, பணிவு ஆகியவற்றை நாடி தேடு. விசுவாச வாழ்வு என்னும் போராட்டத்தில் ஈடுபடு. நிலை வாழ்வை பற்றிக்கொள். அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறாய். அதனை முன்னிட்டே பல சாட்சிகள் முன்னிலையில் விசுவாசத்தை சிறப்பாக அறிக்கையிட்டாய். சிந்தனை: உலக வாழ்வு என்பது நம்மை எப்போதும் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற பொருள் தேடும் ஓட்டத்திலேயே வைத்திருக்கிறது. ஆனால் புனித பவுல் உண்மையான மகிழ்ச்சி எங்கு உள்ளது என்பதை நமக்கு மிக அழகாக வழிகாட்டுகிறார். இறைப்பற்று என்பது ஏதோ ஒரு கடமை அல்ல, அது ஒரு பெரும் ஆதாயம். ஆனால் அது எப்போது நமக்கு நன்மையை தரும்? நம்மிடம் மன நிறைவு இருக்கும்போதுதான். உலகப் பொருட்கள் தற்காலிகமானவை. நாம் உலகிற்கு வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போதும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. எனவே உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் அதுவே போதும் என்ற மன பக்குவமே உண்மையான ஆன்மீக வாழ்வின் அடித்தளம். பணம் தீமையானது அல்ல, ஆனால் பொருளாசைதான் எல்லா தீமைகளுக்கும் ஆணிவேர் என்று பவுல் எச்சரிக்கிறார். பேராசை கொள்ளும் மனிதன் தன் விசுவாசத்தை இழக்கின்றான், நேர்மையற்ற வழிகளில் நடக்கின்றான். இறுதியில் அது அவனுக்கு நிம்மதியற்ற வாழ்வையும் பல வேதனைகளையும் மட்டுமே பரிசாக தருகிறது. உலக செல்வங்கள் நம்மை ஆள அனுமதிக்க கூடாது. நாம் கடவுளை மட்டுமே ஆராதிக்க வேண்டும். மேலும் கிறிஸ்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்ட வாழ்வு. தீமைகளுக்கு எதிராகவும் உலக கவர்ச்சிகளுக்கு எதிராகவும் நாம் தினமும் போராட வேண்டியிருக்கிறது. இந்த ஆன்மீக போராட்டத்தில் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நமக்காக காத்திருக்கும் நிலை வாழ்வை நாம் உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே நம் ஆண்டவரில் எப்பொழுதும் நிலைத்திருப்போம், நிலை வாழ்வை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.